குமரன் அம்மா கிட்ட, ஆமா இப்பவே ஊருக்கு கிளம்புங்கிற பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க அப்படி சொல்றாங்க. உடனே குமரன் அம்மா உன்னை அப்படி மாத்தி வச்சிருக்காங்களா, இருக்கட்டும் இருக்கட்டும், இப்பவே நான் கிளம்புறேன், நான் எதுக்கு இங்க இருக்கணும், எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேமா பெரிய எடுக்க எடுத்துட்டு குழம்பிக்கிட்டே இருக்காங்க. உடனே சாரதா என்னாச்சு மதினி, எதுக்கு இப்பவே கிளம்புறீங்க அப்படி சொல்லி கேட்கறாங்க. நான் எதுக்கு இருக்கணும் டி, அதான் என் பிள்ளையை அப்படி மாத்தி வச்சிருக்கீங்கல்ல, நீங்களே இருங்க இங்க, நான் கிளம்புறேன், என் பிள்ளை என்ன போகும்னு சொல்லிட்டான், அதுக்கப்புறம் நான் எதுக்கு இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு சரிதான் போடி அப்படிங்கிறாங்க. கங்கா இருந்துகிட்டு சாதட்டாமா அதான் அவங்க போறேன்னு சொல்றாங்களே, நீங்க எதுக்கு தடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு குமரன் அம்மா அத்தை நான் போய் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு யாரும் விட வேண்டாம், நானே போக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நானே விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் நம்ம ஊர்ல விட இருக்காடி போறாங்க. சாரதா காவேரி பாக்குறதுக்காக வர்றாங்க. வரும்போது ஏதோ ஆம்பளையார் குரல் உள்ள இருக்கிற மாதிரி கேக்குது. உடனே பார்த்துட்டு வேமா காவேரி காவேரின்னு கத்துறாங்க. உடனே அம்மா வராங்க சொல்லிட்டு விஜய் ஒழிச்சுக்கிறாங்க. சாரதா கதவு திறந்துட்டு வேமா எல்லா இடத்துல தேடி பாக்குறாங்க. என்னமா தேடி பாக்குற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கதவு பின்னாடி பார்க்கும்போது விஜய் இருக்கதையும் பாத்துறாங்க. எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துச்சு, தும்மல் போடும்போது யாரோ ஆம்பளையார் உள்ள இருக்கிறாங்க சொல்லிட்டு. ஆனா இல்லன்னு இவதான் மறைச்சிட்டா அப்படிங்கிறாங்க. சாரதா வந்துட்டு காவேரி கிட்ட இவரால ஏற்கனவே நமக்கு பல பிரச்சனை இருக்குது, இவர் எப்பவே கிளம்ப சொல்லிடி அப்படிங்கிறாங்க. என்னால சொல்ல முடியாதுமா அப்படிங்கிறாங்க. என்னடி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேக்குறாங்க. ஆமாமா அவர் எனக்கு உடம்பு சரியில்லை என்ன பாத்துக்கிறதுக்காக இங்க இருக்கிறாரு, அப்படி இருக்கிறவரை நான் எப்படி போன்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. அப்பனா நாங்க ஒண்ணு பாத்துக்கலையாடி அப்படின்னு சொல்லி சாரதா கேக்குறாங்க. நீங்களா என்ன உங்களுக்கும் வந்துடும் சொல்லிட்டு என்ன ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சிட்டீங்க, ஆனா அவருதான் என் பக்கத்துல இருந்து என்ன பாத்துக்கிட்டாரு, அப்படி இருக்கும்போது அவரை நான் எப்படி போன்னு சொல்ல முடியும், அவரு தான் எனக்கு முக்கியமா தெரியுது இப்ப அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. அவரால நமக்கு எவ்வளவு பிரச்சனை, ஆனா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அவரால நமக்கு பிரச்சனை இல்லமா, நம்மளாலதான் அவருக்கு பிரச்சனை, பசுபதிக்கும் அவருக்கு என்ன பிரச்சனை, எல்லாமே என்ன பழி வாங்கணும்னு சொல்லி தான் அந்த பசுபதி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் பாவம், அதனால அவர் தலைமறைவா சுத்திக்கிட்டு இருக்காரு, இவர் இங்க இருந்து நான் போக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. எல்லாரும் இங்க இருங்கடி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வேகமா கோவமா போறாங்க. என்ன காவேரி எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற, அத்தை கோவமா போறாங்க பாரு அப்படிங்கிறாங்க. பாரு என்னங்க உங்களை எதுக்குங்க இப்ப போக சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மாவை எப்படியாவது சமாதானப்படுத்திடலாங்க, நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.